காலத்து பசங்க என்ன மாதிரி பொண்ணுங்கள தான் பாப்பாங்க. உங்கள மாதிரி பொண்ணுங்கள கிடையாது. ஐ திங்க் நீங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கீங்க போல. ஓஹோ, அக்காக்கு இங்கிலீஷ் கூட வருது. ஓய் வெயிட்ரஸ், வந்து ஆர்டர் எடு. எக்ஸ்கியூஸ் மீ, ஏதாவது சொன்னீங்களா? வெயிட்ரஸ் கிட்ட தானே ஆர்டர் பண்ணுவாங்க. வெயிட்ரஸ் கிட்ட தானே சொல்லுவாங்க. என்ன பார்க்க வெயிட்ரஸ் மாதிரி இருக்கனா? இல்ல, ஜான்சி ராணி மாதிரி தெரியுது. நீ எப்படி இருக்க பாரு, உன்னோட துணிய பாரு. இந்த காலத்துல புடவை யாரு கட்டுவாங்க? நீ வெயிட்ரஸ் கிடையாது, நீ சமையல்காரி மாதிரி இருக்க. இப்ப இருக்க இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல இந்த மாதிரி ஷார்ட்ஸ் தான் போடுவாங்க. என் ட்ரெஸ் பாரு, என்னோட அவுட்ஃபிட் பாரு. உன்னோட 200 ரூபாய் புடவை எங்க, என்னோட ட்ரெஸ் எங்க? இந்த காலத்து பசங்க உன்ன மாதிரி பொண்ணுங்களை பார்க்க மாட்டாங்க, எங்களை தான் பாப்பாங்க. ஐ திங்க் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அட பாரு, அக்காக்கு இங்கிலீஷ் கூட வருது. உன்னோட தகுதிக்கு நீ இங்கிலீஷ் பேசவே கூடாது. அட பேபி, எதுக்குடா டைம் வேஸ்ட் பண்ற? ஆர்டர் கொடு, எனக்கு ரொம்ப பசிக்குது. இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு பாத்தியா? இங்கே நின்னுக்கிட்டு இருக்கா. வந்து ஆர்டர் எடுத்துக்கோன்னு சொன்னேன். நான் உன்னோட வெயிட்ரஸ் கிடையாது. ஓஹோ பேபி, இந்த காலத்துல ஜனங்க ஏதோ சின்ன வேலையை செய்வாங்க, அத சொன்னா அவங்களுக்கு கோவம் வருது. ஏதாவது கொஞ்சம் நல்லா படிச்சு ஏதாவது வேலை பண்ணலாம்ல. காவ்யா மேம், ரைட்? ஏபிஎன்ஜி கம்பெனியோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர். ரைட், ஹாய். நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேன். எனக்கு தெரியும் நீங்க ஐஐடில படிச்சிருக்காங்க. ஐஐஎம்ல எம்பிஏ முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5000 rupees தான் ஒரு ஸ்டார்ட் அப் ஓபன் பண்ணிட்டாங்க. வெறும் கொஞ்ச நாள்லயே அந்த 5000 rupees ஒரு 5000 crore எம்பையர் ஆயிருக்கு. இட்ஸ் நத்திங், எல்லாம் தலையெழுத்து, அவ்வளவுதான். மேம், நான் நீங்க எழுதிட்ட என்டர்பிரினர்ஷிப் பிசினஸ் அண்ட் ஃபைனான்ஸ் புக்கும் படிச்சேன். ஓ, தேங்க் யூ. மேம், நீங்க ஏபிஎன்ஜியோட சிஇஓவா? ஆமா. மேடம் லாஸ்ட் 4 இயர்ஸ்ல வந்து அப்ராட்ல தான் இருக்காங்க. அதனால தான் எங்க மேடம் எப்படி இருக்காங்கன்னு யாருக்குமே சரியா தெரியாது. இந்த கம்பெனி ஆல்ரெடி இந்தியா லெவல்ல டாப்ல தான் இருக்கு. இன்ஃபேக்ட் குளோபல் லெவல்லையும் இந்த கம்பெனி டாப்ல தான் இருக்கு. இத பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. மேம், கேன் ஐ ஹேவ் a selfie please? யா, ஐ அம் ஷூர். Thank you so much மேம். வெல்கம். மேம், ஐம் ரியலி சாரி. நீங்க என்னோட ட்ரீம் கம்பெனியோட சிஇஓன்னு எனக்கு தெரியாது. உங்க கம்பெனியோட இன்டர்வியூக்காக தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஆட்களுக்கு என்னோட கம்பெனில இல்ல, என்னோட நாட்டுல கூட இடம் இல்ல. இந்த மாதிரி பொடவெல்லாம் கட்டுறதுக்கு உனக்கு மானம் போகுதுல்ல? ஆனா எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா தோணுது. இந்த ட்ரெஸ்ல பிரச்சனை என்ன இருக்கு? நான் ரொம்ப நாளா ஃபாரின்ல தான் இருந்தேன். நம்மளோட கல்ச்சரை, நம்மளோட ட்ரெஸ்ஸை நான் மறக்கல. ஆனா நீ நம்ம நாட்டுல இருந்துகிட்டு நம்மளோட கல்ச்சரை மறந்துட்ட. நீ ஷார்ட் ட்ரெஸ் போடுற, அது உன்னோட சாய்ஸ். நான் உன்னை ஜட்ஜ் பண்ணல. என்ன ஜட்ஜ் பண்ண நீ யாரு? உன்ன மாதிரி ஆட்கள் இருக்காங்களே, 4 நாள் காலேஜ் போனா போதுமே. மேம், தயவு செய்து மன்னிச்சிடுங்க. நான் திமிர பிடிச்சு தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க மேம். மன்னிப்பா? அதுக்கு நீ டிசர்விங்கே கிடையாது. ஆனா ஒரு நாள் நீ பண்ணது தப்புன்னு நீ மனசார புரிஞ்சுக்கிட்டனா அப்ப உனக்கு மன்னிப்பு கிடைக்கலாம். இந்த தப்பு பண்ணாத. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்காங்க? நீங்க எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டாங்க, அதுக்காக தேங்க்யூ. நீங்க உடனே இந்த வீடியோட மோரல் என்ன இருக்கணும்னு கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உடனே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களோட கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்றேன். அப்புறம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க. எதனாலன்னா இந்த வீடியோல ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இருக்கு. உடனே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. எப்போவும் இப்படி சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.